ஸோ ஆல்ரெடி லோனில் வந்து வீடு வாங்கிட்டீங்களா அண்ட் இஎம்ஐ ரொம்ப வருஷமாக கட்டுற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படியாவது அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. ஸோ திஸ் இஸ் கிஷோர் ஹியர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பையிங் அ ஹவுஸ் ஆர் ரெண்டிங் அ ஹவுஸ்ன்ற பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸல் ஷீட்டில் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்தவங்க நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் நாங்கள் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டோம், இப்போ அந்த வாங்கின வீட்டுக்கு நாங்கள் அப்போ அட்லீஸ்ட் இஎம்ஐ எப்படி ஸ்பீக்கரும் பே பண்ணலான்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸல் ஷீட்டில் ஒரு டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்கேஸ் நீங்கள் பை பண்ணலாமா இல்லை ரெண்ட் பண்ணலாமான்றது இன்னும் டிஸ்கஷனில் இருந்தீங்கன்னா பழைய வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் கிவ் யூ அ பெட்டர் கிளாரிட்டி வெதர் டு பை அ ஹவுஸ் ஆர் டு பி இன் அ ரெண்ட். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ லாஸ்ட் வீடியோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இது என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு 40 lakhs வந்து லோன் எடுத்திருந்தால் அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்ன்றதை செக் பண்ணியிருந்தோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் அரௌண்ட் 8.5%, டென்யூர் வந்து 25 years. ஸோ அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ மட்டுமே நமக்கு 32,209 வந்து ஒரு மாதத்துக்கு இஎம்ஐன்ற மாதிரி வந்துடுது. அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் 40 lakhs அண்ட் இதுதான். இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோனா 25 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 56 lakhs கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணியிருப்போம். வேற டோட்டல் அமௌண்ட்டு நெட்டாக திருப்பி ரீபே பண்ண 25 வருஷம் கழிச்சு பண்ணிங்கன்னா 95,94,000 ஆல்மோஸ்ட் பே பண்ணியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா லோனுக்கு 96 lakhs, மோர் தென் டபுள் வந்து வி வுட் ஹவ் பெய்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு இஎம்ஐன்னு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கட்ட போகிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. பேங்க்கில் நீங்கள் லோன் போகிறீங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 28,000 எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 4,000 மட்டும்தான் உங்களோட கேபிட்டலில் போயிருக்குமே தவிர மிச்சம் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இட் வுட் பி இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை தான் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் அமௌண்ட்டு கட்டி முடிச்சிடலான்ட்டு நீங்கள் 10 years கழிச்சோ இல்லை 15 years கழிச்சோ ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவோடு போனீங்கனாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் நான் கட்டியிருக்கேனே, அப்போ எனக்கு கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் என்ன கட்டியிருப்பீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. அப்போ என்ன இருக்கும், நீங்கள் திருப்பி போய் கட்டும் போதும் பிரின்சிபல் நிறைய இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பெட்டர் ஐடியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைனலாக 10 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு திருப்பி எனக்கு பிரின்சிபலும் ஃபுல்லாக இருக்குது நீ கட்டுன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது, திருப்பி நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஸோ எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பர் இயர் அண்ட் இஎம்ஐ இன்க்ரீஸ் பை பர்சன்டேஜ் இன் எவ்ரி இயர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாதத்துக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 1 month மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் 12 மாதத்துக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, லெட்ஸே 32,200 கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா வருஷத்தில் எண்ட் ஆஃப் தி இயரில் நீங்கள் ஒரு இஎம்ஐ மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுங்கள், ப்ரீபே பண்ணுங்கள். அப்போது லோன் டென்யூரும் ஸ்கெடியூலும் டோட்டலாகவே மாறும். இப்போது லெட்ஸே நீங்கள் 32,000 கட்டிகிட்டே வரீங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் என்ன பண்ணுங்கள், பேங்க்கில் பேசிவிட்டு இன்னும் ஒரு 32,000 நான் என்னோட கேபிட்டலில் கட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு 32,000 மட்டும் நீங்கள் வருஷம் என்ன பண்ணுறீங்க, ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து 55 lakhs இருந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகிடுச்சு, இப்போ வெறும் 42 lakhs தான் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஜஸ்ட் இந்த இது மட்டும் பாருங்கள், 56,62,000 நமக்கு எவ்வளோ ஆகிடுச்சு, உங்களுக்கு 42 லட்சம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் யூ கேன் சேவ் 14 lakhs ஜஸ்ட் பை பேயிங் ஒரு இஎம்ஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஒரு இன்சென்டிவ் வருது, இல்லை ஒரு போனஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னாலும் அதை ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை மட்டும் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினீங்கனாலே யூ கேன் சேவ் அப் டு 14 lakhs ஆஃப் யுவர் மணி. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே டோட்டலாக கம்மியாகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போது நீங்கள் கட்டிகிட்டு இருக்க டென்யூரும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 25 yearsக்கு போட்டுங்க. இப்போ டென்யூர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஎம்ஐ 25 வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 28th year கிட்டே முடிஞ்சிடுச்சு. ஸோ 19 years எண்டில் வந்து உங்களுக்கு இஎம்ஐயை முடிச்சிட்ருப்பீங்க. 6 years என்ன பண்ணிட்டீங்க, யூ ஹவ் சேவ்ட் யுவர் இஎம்ஐஸ். ஸோ 6 வருஷம் இஎம்ஐ வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், 6 வருஷம் இஎம்ஐயை வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுனால 6 years பின்னாடி கட்ட வேண்டிய இஎம்ஐயை வி ஹவ் ரெடியூஸ்டு. அது இல்லாமல் 14 லட்சம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்ட்லேயும் சேவ் பண்ணிட்டோம், ப்ளஸ் ஒரு 6 yearsக்கான இஎம்ஐயும் நம்ம கம்மி பண்ணியாச்சு. இன்கேஸ் இன்னும் ஒரு மெத்தட் என்னன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இஎம்ஐயில் வந்து
இயர் ஆன் இயர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வருதோ அதே மாதிரி இஎம்ஐ மட்டும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கட்டலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 5% வந்து இப்போ நார்மலாக நமக்கு எப்படி போனஸ் வருது இல்லை ஒரு இன்சென்டிவ் வருது ஒரு வருஷத்துக்கு வருதுன்னா, இந்த இஎம்ஐ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5% மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 5% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 56 lakhs இருந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இப்போ வெறும் 31 lakhs ஆகிடுச்சு. ஸோ யூ கேன் சேவ் அப் டு 25 lakhs என்ன பண்ண முடியுது, நம்மளால் சேவ் பண்ண முடியுது. ஒரு 5% வருஷத்துக்கு. இப்போ எப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் என்ன பண்ணுங்கன்னா ரீஸ்கெடியூல் பண்ணி ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி 10,500 கட்டுறேன். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 10,500க்கு இன்னும் ஒரு 5% நீங்கள் இது ஒரு காம்பவுண்டிங்கில் 5% எவ்ரி ஆனம் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் சேவ் அப் டு 25 lakhs ஃப்ரம் யோர் ஓவரால் இஎம்ஐ பே பண்ணுறதுல வந்து 25 லட்சம் சேவ் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் டென்யூர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் 25 இயர்ஸ்லேருந்து வெறும் 13 வருஷத்துலேயே உங்களுக்கு இஎம்ஐயை முடிஞ்சிட்ருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 5% நம்ம காம்பவுண்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க, இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 25 வருஷம் இஎம்ஐயை வந்து வெறும் 13 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 55% முடிச்சிட்டோம். 100%ல ஒரு 55%லே முடிச்சாச்சு. ஸோ என்னன்னா we have to plan our financials right. இஎம்ஐ எடுக்கிறது, லோன் எடுக்கிறது தப்புன்னு கிடையாது. ஆனால் அதை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம், என்ன ஐடியா இருக்குது, இது எல்லாமே பிளான் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா டெப்ட் இஸ் அ வெரி குட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். எப்படி டெப்ட் எடுக்கலாம், டெப்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பேர் பெருசாக இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்தியாஸ் ரிச்சஸ்ட் மேனுட்டு அதானியை சொல்கிறோம். ஆனால் அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, எவ்வளோ லோன் எடுத்திருக்காருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, he has built a empire around that. ஆனால் அதில் எவ்வளோ லோன் இருக்குது, ஸோ அந்த லோனை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ there is a good debt and a bad debt. ஸோ அதை பற்றியும் நிறைய வரப்போகிற வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ லோன் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோன்றது தான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி. இப்போ ஒன்று வந்து வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ ஆர் சேவிங் அரவுண்ட் 15 lakhs. நீங்கள் இதுவே ஒரு 5% மட்டும் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் சேவ் அப் டு 25 lakhs ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி டைம்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்களோட இஎம்ஐயும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே யூ கேன் ரெடியூஸ் யுவர் இஎம்ஐ காஸ்ட். ஆல்ரைட். ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி சீக்கிரம் முடிக்கலான்ட்டு. ஸோ இதுதான் பெட்டர் ஐடியா. இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஒரு 10 வருஷம் ஃபுல்லாக கட்டிட்டு 11 வருஷம் நான் மொத்தமாக கட்டிடுவேனாலும் இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வட்டியை மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போய் ஃபுல் அமௌண்ட் கட்டலன்னா கேபிட்டல் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இது ஃபுல்லாக கட்டுனுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஐடியா பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி 5%ஓ இல்லை ஒரு இஎம்ஐயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸியர். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் 19th of November வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மாஸ்டர் கிளாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே நடக்க போகுதுன்னா நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆப்குள்ளே தான் நடக்க போகுது. இதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நான் வந்துட்டு டேரெக்டாக எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு நிறைய விஷயத்தை வந்து அதோட இன்சைட்ஸை வந்து காட்ட போகிறேன். ஸோ அதை லைவில் வந்து நான் தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் அதில் டேரெக்டாக ஜாயின் பண்ணி அந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ சைடில் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு காட்டுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களோட பேட்ச் கோடு போட்டிங்கன்னா, அந்த பேட்ச் கோட் போட்டிங்கன்னா உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 19th அன்றைக்கி நான் லைவ் வரும்போது நீங்களும் அந்த மாஸ்டர் கிளாஸை அட்டன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ டூ கம் அண்ட் ஜாயின் வித் மீ அண்ட் we will be having a plenty of discussion on the insights of Nifty and Bank Nifty. ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் கிளாஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இன்கேஸ் இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் நம்மளோட கம்பெனி கால் பண்ணி கேட்டிங்கனாலும் they will give you all the details. So it is free of cost. You can come and join the master class. So I hope this video was useful and thank you very much. Take care.